Praise be to God. Dreams and Interpretation சீரிஸ்க்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் தொகுப்பை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகர் யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் மூலியமாக உங்கள் சொப்பனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் விளக்கங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்களை இந்த கீழே இருக்கிற கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நேரம் வாய்க்கும் போது நிச்சயமா அந்த சொப்பனங்களுக்கான விளக்கத்தை இந்த ஒரு தொகுப்பின் மூலமாக நாங்கள் வழங்குவோம். இந்த யூடியூப்பை பார்க்கிற நீங்கள் மறக்காத இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நல்லா கேளுங்க, ஆண்டவர் தேவ பிள்ளைகளை எப்படி மாற்றுகிறார்? கூர்மையான பற்கள். கூர்மையான பற்கள் எதற்கு அடையாளம்? ஆவியின் பலத்திற்கு அடையாளம். சத்துருவை மிதித்து நொறுக்குகிற அபிஷேகத்திற்கு அடையாளம். சரீர பலத்திற்கு, ஆவியின் பலத்திற்கு, அபிஷேகத்திற்கு, ஜெயத்திற்கு அது அடையாளம். பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு கூர்மையான பற்கள் அடையாளம். சத்துருவின் தாடையை அடித்து அவன் பற்களை நொறுக்கி போடுகிற அபிஷேகத்திற்கு அது அடையாளம். ஆனா இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிளெஸிங். கூர்மையான பற்கள், வளமிக்க பற்கள், பலனுள்ள பற்கள். ஆனா நிறைய பேருடைய சொப்பனத்துல இதற்கு அப்படியே விரோதமா, இதற்கு ஆப்போசிட்டா நடக்கும். இதற்கு எதிர்மாறா நடக்கும். என்ன? பல்லெல்லாம் சொப்பனத்துல கொட்டுகிறது போல, பல்லெல்லாம் விழுகிறது போல, ஏதோ ஒன்னு எடுத்து கடிக்கிறது மாதிரி இருக்கும். பார்த்தா பல்லெல்லாம் விழுந்துடும். பல்லெல்லாம் கொட்டுவது போல சொப்பனம் கண்டு நிறைய பேர் இதற்கான விளக்கம் தெரியாம நீங்க குழம்பி போயிருக்கிறீங்க. நிறைய வீடியோஸ்ல, நம்முடைய ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வீடியோஸ்ல நிறைய பேர் இந்த பற்களை குறித்து நீங்க பதிவிட்டு இருந்ததுனால தான் இதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு இந்த தொகுப்புல வழங்குகிறேன். நல்லா கேளுங்க, பற்கள் நமது வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம். பற்கள் இல்லாம நமது உடம்பு ஆரோக்கியமா இருக்காது. நல்ல ஆரோக்கியமான பற்கள் இருக்குமானால் எந்த கடினமான உணவையும் நல்ல பற்களால அதை நல்லா அரைத்து, நல்லா அதை மென்று, அந்த செரிமானத்திற்கு அந்த உணவு மிகுந்த உதவியா இருக்கு. அப்படி பற்களே இல்லாம நம்ம கடினமான உணவை சாப்பிட நேரிடுமானால் என்ன நடக்கும்? நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் ரொம்ப கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி, ரொம்ப கேடு. நல்லா கேளுங்க, பற்கள் இல்லாமல் சாப்பிடுவது உடம்புல உள்ள அவயங்களுக்கு அது கேடு. உடம்பினுடைய ஆரோக்கியத்திற்கு அது கேடு விளைவிக்கும். இப்போ சொப்பனத்துல பற்கள் இழந்ததை போல நீங்க காண்கிறீர்கள் என்றால், நல்ல பற்கள் இருக்கிற சொப்பனம் என்பது அது ஆரோக்கியத்துக்கு அடையாளம். பற்கள் இழப்பதற்கு எதற்கு அடையாளம்? நம்பர் 1, அது உடல் பலவீனத்திற்கும் ஆரோக்கிய கேடிற்கும் அது அடையாளம். பல்லெல்லாம் உங்களுக்கு கொட்டுது உங்க சொப்பனத்துல அப்படின்னா, பிசாசு ஏதோ ஒரு சரீர ரீதியான போராட்டங்கள், பலவீனங்கள், நோய்களை எழுப்பி கொண்டிருக்கிறான் என்பதனை தேவன் ஓமையாக உங்களுக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலியமாய் தேவன் காட்டுகிறார். இதற்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க. அடுத்தது, பற்கள் என்பது ஒரு மனிதனுக்கு அழகு சேர்க்கக்கூடிய. நீங்க நல்லா பயங்கரம் கோட்டு ஷூட் எல்லாம் அழகா சாரி எல்லாம் போட்டுக்கிட்டு, நல்லா நெக்லஸ் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல போய் ஈன்னு சிரிக்கிறீங்க, முன்னாடி பல்லே இல்லைன்னா உங்களை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ அழகுன்னு சொல்லுவாங்களா? உங்களை பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த லேடி பாரு, உடம்புல எவ்வளோ நல்ல ட்ரெஸ், ஆனால் அதுக்கு பல்லு இல்லாத பொக்கை. அந்த ஆள் பாரு, கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுருக்கிறாரு, முன்னாடி பல்லே இல்லை பாரு. அப்போ இது அவமானத்திற்கு அடையாளம். பற்கள் உங்களுக்கு கொட்டுது சொப்பனத்துல அப்படின்னா
இது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அவமானம். நீங்க கேலி பொருளா யாருக்கும் மாற போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு ஒரு வெட்கமான, நீங்க வெட்கப்படக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிறான் என்பதனை தேவன் உங்களுக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார். பற்கள் கொட்டுவது துர்ச்செய்திக்கும் அடையாளம். கெட்ட செய்திக்கு இது அடையாளம். நல்லா கேளுங்க. பற்கள் இழந்த ஒரு சிங்கம் அது ஒருபோதும் வேட்டைக்கு தகுதியானதல்ல. பற்கள் இழந்த சிங்கம் அதுக்கு வேட்டைக்கு போக முடியாது. ஒரு மிருகத்தை கொன்று அதால சாப்பிட முடியாது. அது நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு அது இறந்து போயிடும். அதே போலதான் பற்கள் இழப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில பலனை இழப்பதற்கு அடையாளம். ஆவியின் பலனை இழப்பதற்கு அது அடையாளம். பல்லெல்லாம் கொட்டுது உங்க சொப்பனத்துல அப்படின்னா ஆவியின் பலனை நீங்க இழக்கிறீங்க. ஆவியின் அபிஷேகத்தை இழக்கிறீங்க. தேவனுடைய உறவை இழக்கிறீங்க. தேவ பிரசன்னத்தை இழக்கிறீங்க. தேவனுடைய வல்லமையை இழக்கிறீங்க. அதற்கு இது அடையாளம். பற்கள் இழந்த ஒரு சிங்கம் எப்படி தன் இரையை வேட்டையாட தகுதியற்றதாய் மாறுகிறது, அது போல யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கத்துல அவருடைய பிள்ளைகளாக சிங்கங்களைப் போல காணப்படுகிற நமக்கு பற்கள் விழும்போது நமது சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை நாம் இழக்கிறோம். நமது வாழ்க்கையில எதிர்கொண்டு வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு பலனற்ற சூழ்நிலையை இந்த சொப்பனமானது காட்டுகிறது. அடுத்தது, நம்பிக்கையையும் அதிகாரத்தையும் இழப்பதற்கு அடையாளம். இழப்பதற்கு அடையாளம். பள்ளி இழந்த ஒரு மனிதனுக்கு ஒரு கிரௌட்ல நின்று பேசுவதற்கு அந்த போல்ட்னஸும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கா. ஏன்னா அவருக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது நம்பிக்கையையும் அதிகாரத்தை, பற்கள் இருக்கும் போது ஒரு அதிகாரம் நிறைந்த சொற்கள் வெளிவரும். பற்கள் இழந்தவங்களால பாருங்க நல்லா பேச முடியாது. அவங்க உளறுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் கொளற ஆரம்பிக்கும். பல்லே இல்லாத ஒரு தாத்தா கிட்ட நீங்க ஒரு வரி பேசி நீங்க அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அவங்க சொல்றதே நமக்கு நாக்கு மட்டும்தான் உள்ள சுழலம் தவிர வார்த்தைகள் தெளிவாக வெளியே வராது. வார்த்தைகள் அதிகாரத்துக்கு அடையாளம். அப்போ பல்லு இழக்கிறீங்க அப்படின்னா அதிகாரம் உங்களுக்கு குறைவுபடுது. குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கான அதிகாரம், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு இருக்கிறதுக்கான அதிகாரம், ஊழியத்தில் இருக்கிறதற்கான அதிகாரம் உங்களுக்கு குறைவுபடுகிறது என்பதற்கும் இது அடையாளம். பற்கள் விழுகிறது போன்றதான சொப்பனங்கள் உணர்வு ரீதியான போராட்டங்களுக்கும் இவைகள் அடையாளமாக காணப்படும். உங்களுக்கு மன ரீதியான, உணர்வுகள் ரீதியான சில போராட்டங்கள், அது வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குமானால் இந்த பற்கள் விழுகிற சொப்பனங்கள் அவைகளுக்கு அடையாளமா இருக்கு. பற்கள் விழுவதற்கு தடைகளுக்கு அடையாளம். பற்கள் இல்லாத ஒருத்தர் பாருங்க, அவர் முன்னாடி நல்ல ஃபுட்டு வைத்து பாருங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஐயோ இதனால கடிக்க முடியாது, இதனால சுவைக்க முடியாது, எனக்கு பல்லு இல்லை, இந்த கறி என்னால சாப்பிட முடியாது, இது கடினமா, இது சாப்பிட முடியாது. அப்போ நிறைய தடைகள். நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதபடி தடைகளுக்கு பற்கள் விழுவது அடையாளமாக காணப்படுகிறது. பற்கள் விழுவது மிஸ்கம்யூனிகேஷன் இன் த ஃபேமிலி. தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய சில விரிசல்களுக்கு அடையாளம். மிஸ்கம்யூனிகேஷன். உங்க பல்லு விழுகிற மாதிரி நீங்க கனவு பார்க்குறீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையே, வேலை ஸ்தலத்தில், தொழிலில் சம்திங் மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு குழப்பம் ஏதோ ஒன்று நடைபெற போவதற்கும் இது அடையாளமாக இருக்கிறது. சரி, இப்போ சங்கீதம் 89:10 சொல்கிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆகவே உங்களுக்கு பற்கள் இழப்பது போன்ற, பற்கள் கொட்டுவது போன்ற, இஃப் யூ ட்ரீம் அபவுட் லூசிங் யுவர் டீத், நான் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் அதற்கு பொருந்தும்.
ஆகவே தேவ பிள்ளைகள் இதற்காக நீங்க நல்லா ஜெபிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய பலன் இழந்து போகாதபடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய அதிகாரம் வல்லமை இழந்து போகாதபடி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்துல பலவீனங்களையோ வியாதிகளையோ பிசாசு கொண்டு வராதபடி அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சொப்பனத்தையும் பார்த்துட்டு அதை நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. தேவ பிள்ளைகள் அந்த சொப்பனத்தை நீங்க எழுதி குறித்து வைத்துக்கொண்டு அந்த சொப்பனத்துல நெகட்டிவா ஏதாவது காணப்படுமானால் நீங்கள் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த சொப்பனத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். அப்படி இல்லை என்றால் வெகு சீக்கிரத்துல நீங்கள் பார்த்த இந்த சொப்பனங்கள் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறத நீங்க பார்ப்பீங்க. இஃப் இட் இஸ் a good dream, be happy. அது நல்ல சொப்பனமா இருந்தால் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இதுவே அது ஒரு கெட்ட சொப்பனம்னா அதை நீங்க நிராகரித்து அப்படியே விடுவது நல்லதல்ல. உங்க வாழ்க்கையில் அவைகள் வேதனையையும் பாடுகளையும் கொண்டு வரும்போது அப்ப நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பற்கள் விழுவதை போன்றதான சொப்பனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய இரத்தத்தினால் அப்படிப்பட்ட சொப்பனத்தின் விளைவுகள் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராதபடி ஆண்டவரே உமது வல்லமையான கரத்தை உமது பிள்ளைகள் மேல கர்த்தர் நீட்டி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட பிசாசுகள் கொண்டு வரக்கூடிய சொப்பனங்கள், இப்படிப்பட்ட வரும் காரியங்களை அடையாளப்படுத்துகிற சொப்பனங்கள், அதனுடைய விளைவுகளும் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராதபடி தேவன் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை, ஆவிக்குரிய பலனை, ஆண்டவரே தெளிந்த புத்தியை, தேவனுக்குள்ள நடக்கிற கிருபையை, ஞானத்தை கர்த்தர் கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட சொப்பனங்களை அடிக்கடி பார்த்து பயந்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களை கர்த்தர் பிடுங்குவீராக. ஹல்லேலூயா. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய் என்று எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இந்த சொப்பனத்தினுடைய எல்லா விளைவுகளை நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டெரித்து போடுகிறோம். அவைகளை நிர்மூலமாக்குகிறோம். அந்த பிள்ளைகளுடைய சரீரத்திலும் அவர்களுடைய மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பலன் பெற்று எழும்புவார்களாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல உன் ஆத்துமா தப்பிற்று. பாதாளத்தின் வல்லமைக்கு எங்கள் ஆத்துமாவை தப்புவிக்கிற கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட பிசாசின் தாக்குதலுக்கு தப்புவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இப்படிப்பட்ட சொப்பனம் உங்களுக்கு ஒரு வேளை வந்திருக்குமானால் அதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ்ல உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். God bless you. Thank you.